கருப்பசாமி, 18ஆம் படி கருப்பசாமி, சங்கிலி கருப்பன் சாமி இவற்றெல்லாம் பார்த்த பிறகு மதுரை வீரன் சாமியை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்த மதுரை வீரன் சாமின்னு சொல்கிறாங்களே, அந்த சாமியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் ரொம்ப முதன்மையான நாட்டுப்புறவியல் மற்றும் வரலாற்று அறிஞர்களான பேராசிரியர்கள் 3 பேர். சிவசுப்பிரமணியன், டாக்டர் தொல் பரமசிவன் மற்றும் டாக்டர் டி தர்மராஜ் என்கின்றவர்கள் இந்த மதுரை வீரனுடைய வரலாற்றை சான்றுகளோடு நிறுவியிருக்கின்றார்கள். இந்த மதுரை வீரன் சாமிங்கிறது மரபு வழிபாட்டில் இந்த நடுகள் வழிபாட்டை சார்ந்து வருகின்ற வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த மதுரை வீரன்கிறவர் ஒரு காலத்தில் வாழ்ந்த வீரர். அவர் தான் பிற்காலத்தில் தெய்வமாக, காவல் தெய்வமாக வழிபடப்பட்டு தொன்று தொட்டு இன்றைக்கு உலக அளவில் இந்த மதுரை வீரன் வழிபாடு இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். கிபி 17ஆம் நூற்றாண்டில் மதுரையை தலைநகராக கொண்டு திருமலை நாயக்கர், அவர் கிபி 1623 1659 வரைக்கும் ஆண்டிருக்கின்றார். அந்த காலத்தைச் சேர்ந்தவர் தான் மதுரை வீரன் அப்படின்னு இந்த ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி, அவங்களுடைய வரலாற்று சான்றுப்படி, இந்த மதுரை வீரனுடைய வரலாறு தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் ஓலைச்சுவடியில் வடிவத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பனையோலை சுவடியில் மதுரை வீரன் அம்மானை, மதுரை வீரன் கதை என்கின்ற சுவடிகளாக 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த புலவர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற வரலாற்று செய்தியை நமக்கு சொல்கிறாங்க. அப்போது மதுரை வீரன் எனப்படுபவர் உண்மையாக வாழ்ந்த ஒரு வீரர், அது வரலாற்று குறிப்போடு இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த மதுரை வீரன் எனப்படுபவர் அருந்ததியர் என்று சொல்லக்கூடிய பிரிவில் தோன்றியவர் என்று சொல்கின்றார்கள். அவர் மிகச்சிறந்த வீரராக இருந்திருக்கின்றார் என்பதனால அவர் மிகவும் பெயர் பெற்று விளங்கியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மதுரை வீரன் திருச்சி கள்ளர் குல தலைவர் அப்படின்னு, திருச்சியில் கள்ளர் குலம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அந்த குல தலைவருடைய மகளாகிய பொம்மன்ன நாயக்கன் அவருடைய மகளை பொம்மியம்மாள் என்பவளை காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றார். அது ஒரு பிரிவை விட்டு இன்னொரு பிரிவில் திருமணம் செய்து கொள்வது தான். அப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகு இவருடைய வீரத்தை அறிந்து திருமலை நாயக்கர் அவரை மதுரைக்கு கூப்பிடுறார். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கள்ளர் குலம் இருக்கின்றார்களே, அவர்கள் மதுரையில் பெரும் இந்த கள்ள நடவடிக்கைகள், திருட்டு நடவடிக்கையெல்லாம் ஈடுபடுகின்றார்கள். அவர்களை அடக்குவதற்காக திருமலை நாயக்கர் மதுரை வீரனை மதுரைக்கு அழைக்கின்றார். அப்படி மதுரைக்கு இந்த கள்ளர்களை ஒடுக்கினார் மதுரை வீரன்னு தெரியுது. நான் ஏற்கனவே சங்கிலி கருப்பரை பற்றி சொல்லியிருக்கின்ற போது, இந்த கள்ளர் குல தலைவராக மதுரையில் வாழ்ந்தவர் சங்கிலி கருப்பர் என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் சங்கிலி கருப்பரை சங்கிலியால் கட்டி மதுரை வீரன் பிடித்து வருகின்றார் என்கின்ற செய்தி இருக்கின்றது. அப்படி பிடித்து வந்த காலகட்டத்தில் மதுரை வீரனும் கொல்லப்படுகின்றார். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை வீரன் இருக்கின்றாரே, அவர் இந்த திருமலை நாயக்கருடைய அரண்மனையில் இருக்கின்ற ஒரு ஆடல் பெண் வெள்ளையம்மாள் என்கின்றவள் மீது காதல் கொள்கின்றார். அப்படி காதல் கொண்டது தவறு. ஏன்னா அவர் அருந்ததியர் பிரிவைச் சேர்ந்தவர் என்பதனால, அதற்கு முன்னாலே பொம்மி அம்மா என்கின்றவளையும் திருமணம் செய்து கொண்டிருப்பதனால, அந்த காலத்து வழக்கப்படி ஒரு பிரிவை விட்டு இன்னொரு பிரிவில் திருமணம் செய்து கொள்வது தவறு என்பதற்காக அவருக்கு மாறுகால் மாறுகை வாங்குவது என்று மதுரை வீரன் கொலை செய்யப்படுகின்றார். ஒரு காலை வெட்டிட்டு இன்னொரு கையை மாறுகையை வெட்டி விடுவது என்று கொலை செய்யப்படுகின்றார். இதுதான் நம்ம இந்த மதுரை வீரன் என்ற எம்ஜிஆர் படத்தில் பார்க்கலாம். அப்பொழுதுதான் சங்கிலி கரப்பனையும்
சங்கிலி கருப்பனையும் அவர் முதல்ல கொன்று விட்ட பிறகு தான் அவருடைய இறுதி ஆசையாக சங்கிலி கருப்பனை கொன்று விட்ட பிறகு மதுரை வீரனையும் கொன்று விடுகின்றார்கள் என்கின்ற செய்தி தருகின்றது. இது இந்த ஒரு மாபெரும் வீரனை கொன்று விட்டதை அறிந்து மக்கள் புரட்சியில் ஈடுபடுவார்கள், கலவரத்தில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி இந்த திருமலை நாயக்கர் அவரே மதுரை வீரனுக்கு நடுகள் நட்டு ஒரு கோயிலை கட்டினார் என்கின்ற செய்தி வரலாற்றில் இருக்கின்றது அப்படின்னு மேலே குறிப்பிட்ட இந்த 3 ஆய்வறிஞர்கள் சிவசுப்பிரமணியன், பேராசிரியர் டாக்டர் தொல் பரமசிவன் மற்றும் பேராசிரியர் தர்மராஜ் என்பவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போது அதனால தான் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மதுரை வீரனுக்கு ஒரு சந்நிதி இருக்கின்றது என்பதை காணலாம் என்று சொல்கிறார்கள். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிழக்கு கோபுர வாசலில் யானை மஹால் அருகில் இந்த மதுரை வீரனுக்கு சந்நிதி அமைக்கப்பட்டிருப்பது இந்த வரலாற்றை நிறுவுகின்றது, உண்மையாக்குகின்றது என்கின்ற செய்தியை சொல்கிறாங்க. இது தவிர மதுரை வீரனோடு உடன்கட்டை ஏறியவர்கள் பொம்மி மற்றும் வெள்ளையம்மாள் என்பதனால எப்பொழுதும் மதுரை வீரன் பொம்மி வெள்ளையம்மாள் என்று தன்னுடைய 2 மனைவியர்களோடு இருப்பதை நாம் எப்பொழுதும் பார்க்கலாம். இந்த மதுரை வீரன் நாட்டுப்புற வழிபாட்டில் உள்ள ஒரு வீரன் என்பது தெரிகின்றது. சாதி மறுப்பினால் இவர் ஆவண கொலை செய்யப்பட்டார் என்பதும் நமக்கு தெரிய வருகின்றது. அதற்கு மேலே இந்த திருமலை மன்னனே அவருக்கு கோயில் கட்டி நடுகள் வழிபாடு செய்ததுனால அவர் இந்த மதுரை மக்களை காக்க வேண்டும் என்று சொல்லி மதுரை மக்கள் அவரை குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் தான் மதுரை வீரனுக்கு வழக்கமாக நடுகள் வீரர்களுக்கு காவல் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய அந்த படையல், அசைவ படையல், சுருட்டு மற்றும் சாராயம் போன்றவற்றையெல்லாம் படைப்பதை பார்க்கின்றோம். பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மதுரையிலிருந்து இங்கு வேலைக்காக கொண்டு வரப்பட்டவர்கள், குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, இன்னும் ரீயூனியன், கரிபியன் தீவுகளுக்கு தமிழர்கள் மதுரையிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட போது அவர்கள் தங்களுடைய காவல் தெய்வமாக, அதாவது குறிப்பாக ரப்பர் தோட்டங்கள், கரும்பு தோட்டங்களில் வேலை செய்கின்ற போது மதுரையில் அவர்கள் காவல் தெய்வமாக கொண்ட அந்த மதுரை வீரனை அவர்கள் வந்த இடத்துக்கும் கொண்டு வந்து காவல் தெய்வமாக வைத்து விட்டார்கள். அதனால தான் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் மதுரை வீரன் வழிபாடு இன்னும் பெருமளவிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மதுரை வீரனோட தொடர்புடையது தான் சங்கிலி கருப்பனுடைய வரலாறு என்பதனால சங்கிலி கருப்பர் கோயிலும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே இருக்கின்றது. உண்மையில் சங்கிலி கருப்பரும் மதுரை வீரரும் பகைவர்கள் என்று சொல்கின்றார்கள். அது அவரவர் பின்பற்றுகின்ற வழிமுறையில் அவரவருடைய ஒரு பிரிவினர் சங்கிலி கருப்பரையும் ஒரு பிரிவினர் மதுரை வீரனையும் அவர்களுடைய குலதெய்வங்களாக, காவல் தெய்வங்களாக கொண்டு வந்ததுனால அப்படி அந்த 2 தரப்பினரும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்கு கொண்டு வந்த பிறகு 2 தரப்பினரும் தங்களுடைய காவல் தெய்வங்களை கொண்டு வந்து இங்கு நிறுவினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த மதுரை வீரன், சங்கிலி கருப்பர் இந்த இருவரும் அவங்க வெறும் கற்பனை கதை இல்லை, அவங்க வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது வரலாற்று அடிப்படையில் நமக்கு தெரிகின்றது. இவங்க மரபு வழிபாட்டில் வழிபடப்பட்ட 2 வீரர்கள் என்று தெரிகின்றது. அந்த அடிப்படையில் தான் இங்கு இன்னும் நாம் மதுரை வீரனெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணுகின்றோம். இருப்பினும் ஒரு செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காவல் தெய்வங்கள் எல்லாம் அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் அவற்றினுடைய ஆற்றல் இருக்கும் என்று ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ மதுரை வீரனும் சங்கிலி கருப்பரும் மதுரை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தான் அவர்கள் காவல் தெய்வங்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்போ மலேசியாவிற்கு வந்துவிட்ட பிறகு அவர்களுடைய இந்த ஆற்றல் எல்லை கடந்து இருக்காது என்பது தான் இந்த நடுகள் வழிபாட்டில் பின்பற்றப்படுகின்ற நம்பிக்கை. அந்த அடிப்படை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இன்றும் மதுரை வீரன், சங்கிலி கருப்பர் வழிபாடு என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. சிலர் அதில் பழகிவிட்டார்கள். இருப்பினும் அந்த வழிபாடுகளை விட இன்னும் பரம்பொருள் வழிபாடு சிறந்தது என்பதை கருத்தில் கொண்டு நாம் ஆவணவற்றை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.